எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கறது நீதியின் சால்வை. மத்த 27:28 இப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அவர் வஸ்திரங்களை கலர்ச்சி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இயேசுவுக்கு இப்படி அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று, அவரை பரியாசம் பண்ண வேண்டும் என்று நினைத்து ரோம போர்ச்சேவர்கள் இதெல்லாம் செய்யறாங்க பாருங்க. ரோமன் சோல்ஜர்ஸ். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் வஸ்திரங்களை கலர்ச்சி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, அவருடைய வஸ்திரத்தை கலத்துறாங்க, அவருடைய ட்ரெஸ்ஸை கலட்டுறாங்க, இன்னொரு சிவப்பான மேலங்கி அவர் கொடுக்குறாங்க. சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிவப்பான மேலங்கி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த ரோமன் சோல்ஜர்ஸோட பழைய கோட் சோல்ஜர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த இதை இயேசுவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க இயேசு ராஜா, யூதருக்கு ராஜான்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். அதனால இவரை இப்படி பரியாசம் பண்ணுவோம், இதே மாதிரி சிவப்பான மேலங்கியை கொடுப்போம், அவருக்கு அவர் ராஜா தானே, அவருக்கு கிரீடம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் தலையில் வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அவர் முன்பாக அவருக்கு ஒரு கையில கோல் கொடுக்குறாங்க பாருங்க. கோல்னா எதுக்குன்னா, செங்கோல் நம்ம ஊர்ல சொல்றாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இயேசுவுக்கு கையில கோல் கொடுத்து அவர் தலையிலே அறைந்தார்கள், அவர் மேல துப்பி அவரை பரியாசம் பண்ணும் விதமா இதெல்லாம் செய்யறாங்க. மோக்கர்ஸ் இவ்வளவு காரியங்களையும் இயேசு அனுபவிக்கிறார் பாருங்க. இந்த சிவப்பான மேலங்கி எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அது பாவத்தின் முழு உருவமாக அவர் காணப்பட வேண்டும். நம்மளுடைய பாவங்களை எப்படி எடுக்கிறார், அவர் பாவத்தின் முழு உருவங்களாக இயேசு காணப்பட வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காண்டி இந்த சிவப்பான மேலங்கி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ரெட், அந்த சிவப்பு கலர் ரெப்ரசன்ட் பண்றது எதுன்னா, சின், மனுஷருடைய பாவங்களை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணது பாருங்க. ஏசாயா 61:10 எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். என்ன சொல்லியிருக்குது, மணவாளன் தன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரிக்கிறாரா, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் எப்படி அலங்காரம் பண்றாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு நாள் ட்ரெஸ்ஸுக்காண்டி என்னெல்லாமோ செலவழிப்பாங்க பாருங்க. சில பேர்லாம் கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவழிக்கிறாங்க. நகைகள் என்ன, அவர்கள் போடுற அந்த எல்லா ட்ரெஸ்ஸு கோட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க நார்மலாக போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்காது பாருங்க. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெஸ். அதுக்கு ஒப்பாக கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறாராம், ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்காராம், நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறாராம். இயேசுவுக்கு சிவப்பான மேலங்கி, அது பாவத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த நீதியின் சால்வை அப்படிங்கிறது நீதி, இயேசுடைய நீதி நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணது பாருங்க. 2 கொரிந்தியர் 5:21 அப்படி போட்டிருக்குது பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் இயேசுக்குள்ளே தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நமக்கு நீதினா என்னன்னு தெரியாது, நியாயம் என்னன்னு தெரியாது, ஆனால் நாம் நீதிமான்கள் என்று பிதாவாகிய தேவனால் அறிவிக்கப்பட்டு விட்டோம். எப்படி அறிவிக்கப்பட்டோம்? இயேசு நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்கிறார். பாவத்தை மட்டும் நமக்கு மன்னிக்கல, என்ன பண்றாரு, நமக்கு நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்ல பாருங்க. பிதாவாகிய தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக, நம்ம அங்கீகரிக்கும்படியாக, அவருடன் ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ளும்படியாக தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த நீதியின் சால்வை. பிதாவாகிய தேவன்கிட்ட போகும்போது நம்ம பாவத்தோட போக முடியாது பாருங்க. சில பேர் எப்படி போறாங்க அப்படின்னு சொன்னா, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ல போறாங்க. தன்னுடைய சுய கிரியைகளின் நிமித்தமாக, நான் எவ்வளவு நல்லவன் பாருங்க, நான் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், நான் எத்தனை ஏழைகளுக்கு உதவி இருக்கேன், இதெல்லாம் கர்த்தர்கிட்ட செல்லாது பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, எல்லா மனுஷரும் பாவிகள்ன்றாரு, உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்குன்றாரு. பிதாவாகிய தேவன்கிட்ட போகணும்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நீதியின் வஸ்திரம் வேணும் பாருங்க. இயேசு என்ன பண்றாரு, நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டதற்கு அடையாளமா சிவப்பான மேலங்கி அவர் உடுத்திக் கொள்கிறார். கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, நீதியின் சால்வையை நமக்கு அணிவித்திருக்கிறார். நாம் இப்போ பிதாவாகிய தேவன்கிட்ட ஈஸியா செல்லலாம், ஈஸியா அவர்கிட்ட போகலாம், அவரிடத்துல ஒரு ஐக்கியம் கொள்ளலாம். நமக்கு எந்த தடையும் கிடையாது. நமக்கு ஏற்கனவே நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்தி இருக்கிறார். இதான் பேசிக் பாருங்க. கடவுளோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு
இந்த பேசிக் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு இதை தந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தேங்க்யூ லார்ட். நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீதியின் சால்வை அணிவித்திருக்கிறீர். கர்த்தாவே சிவப்பான மேலங்கியை எங்களுடைய பாவங்களை ஆண்டவரை நீர் எடுத்துக்கொண்டு சிவப்பான மேலங்கியை நீர் வைத்துக்கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய நீதியின் சால்வை அணிவித்திருக்கிறீர். கர்த்தாவே ரட்சிப்பின் வஸ்திரங்களை எங்களுக்கு அணிவித்திருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவுடைய நீதி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே இதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் உதவி செய்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உம்மிடத்தில் ஆண்டவரே தைரியமாய் அவர்கள் ஆண்டவரை வந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு இந்த நீதி உதவியாக இருக்கட்டும். கர்த்தாவே இயேசுவின் நீதியே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.